அவர் சொல்றார், என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயாகில் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை, ஆமா தேவன் மேன்மையா வைப்பார் என்றது உண்மை. எப்ப வைப்பாராம்? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். இப்ப வார்த்தையை கேட்கும் போது எப்படி கேட்கணும்? அத சில பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவோம், போயிட்டு இப்படி எல்லாம் செய்யுங்க, எல்லாம் சரியாயிரும். அடுத்த ஞாயிறும் அதே மாதிரி தான் இருக்கும், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. போய் இதெல்லாம் செய்யப்பா சரியாயிரும், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எல்லாம் தன்னால நடக்க போகுது. நீங்க ஜிஎஸ்ட போறீங்க, எனக்கு ஒரு வீட்டு திட்டம் வேணும். அவர் ஒரு ஃபார்ம் ஒன்றை கையில கொடுத்து எல்லாத்தையுமே விஜயராணியக்கா எல்லாம் நிரப்பிட்டு கடிதம் எல்லாம் எழுதிட்டு வாங்க, எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரலாம் அப்படின்னு. அடுத்த கிழமையும் போய் எனக்கு வீடு இல்ல சார், ஒரு வீடு கட்டி தான். என்ன சொல்லுவார் அவரு? ஆமா உங்களுக்கு காது விளங்குமா விளங்காதா? போய் பாருங்க அந்த போட்ல என்ன வேணும். இப்ப தேவன் உங்க கையில ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க, எப்படி வாழணும்னு, எப்படி செஞ்சா என்னென்ன நடக்கும்னு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு மிஞ்சி ஒருத்தனை வச்சு கத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்தும் செய்யாட்டி இது என்ன, அந்த வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சு கடிக்கிற மாதிரியும் இல்ல. ஆமா, அது நான் கடிக்க மாட்டேன், எனக்கு பல்லு கவனமா பார்க்கணும், அதனால நான் கடிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறவே முதல் காரியமே அவருடைய வார்த்தையை உண்மையா செவி கொடுத்தீங்கன்னா மேன்மையுள்ள ஆக்களா மாறி